மைவி3 ஆட்ஸ் உரிமையாளர் சக்தி ஆனந்தனுக்கு 15 நாள் நீதிமன்ற காவல். மைவி3 சார் என்ன பேச விடுங்க. மைவி3 அறுபது வாழ்க்கை சார் இருங்க சார் இருங்க சார். சக்தி ஆனந்த் என்பவரால் கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் மைவி3 ஆட்ஸ் யூடியூபில் வெளியிடப்படும் அதன் விளம்பரத்தை பார்ப்பதன் மூலம் மக்கள் அதிக அளவில் பணம் சம்பாதிக்கலாம் என்பது அந்த நிறுவனத்தின் பிசினஸ். அந்த விளம்பரங்களை பார்ப்பதற்கு புதிய நபர்களை சேர்த்து விடுவதன் மூலமும் பணம் சம்பாதிக்கலாம் என கூறப்படுகிறது. இதன் மூலமாக 360 ரூபாய் முதல் 1 லட்சம் வரை பணம் செலுத்தி பொதுமக்கள் உறுப்பினர்களாக சேர்ந்து விளம்பரம் பார்த்து வருகிறார்களாம். மருத்துவர்களின் ஒப்புதல் செய்யப்பட்ட ஆயுர்வேத கேப்சூல்களும் வழங்கப்படுகிறதா. ஆனால் இதில் பலர் ஏமாந்துள்ளனர், மோசடி நடந்து வருகிறது என கோவை சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் சக்தி ஆனந்தன் மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து போலீசார் சக்தி ஆனந்தனிடம் விசாரிக்க முயன்ற போது அவரிடம் பயனடைந்து வரும் ஏராளமான வாடிக்கையாளர்கள் ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. சக்தி ஆனந்தனும் தான் எந்த தவறும் செய்யவில்லை, தன் மீது பொய் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்து வந்த நிலையில் சக்தி ஆனந்தன் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். சக்தி ஆனந்தனுக்கு 15 நாள் நீதிமன்ற காவல் விதித்து கோவை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கும் நிலையில் அவரிடம் அந்த செயலி குறித்து தீவிர விசாரணை நடந்து வருகிறது. ஏற்கனவே அந்த செயலியில் இணைந்து தினமும் வீடியோ பார்த்து பணம் சம்பாதிப்பவர்கள் தொடர்ந்து செயலியை உபயோகப்படுத்தலாம் என்றும் போலீசார் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது.